கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த 12வது மாதத்தை காணச் செய்த தெய்வாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 11 மாதமாக ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்தின தேவன் இந்த புதிய மாதத்தை புதிய நன்மைகளினால், புதிய கிருபைகளினால், புதிய ஆசீர்வாதங்களினால், புதிய காரியங்களினால் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் நினைத்ததை போல இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. நீங்கள் விரும்பின காரியம் இந்த மாதத்தில் நடக்க போகிறது. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்க போகிறார், வாளாக்காமல் தலையாக்க போகிறார். நீங்கள் என்னென்ன காரியமெல்லாம் நினைச்சிங்களோ அத்தனை காரியம் இந்த மாதத்தில் நடக்க போகிறது. உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் அழிக்க போகிறார். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றியையும் ஜெயத்தையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். நன்மையினால் இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு முடி சூட்ட போகிறார். விசுவாசிங்க, அப்படியே நடக்கும். யோவான் 11:40, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இந்த மாதம், இந்த வருடத்தினுடைய கடைசி மாதமாகிய இந்த டிசம்பர் மாதத்தில் நீ காண்பாய். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திற்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கற்றுக் கொடுத்தார். ரோமர் 16:20, சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானே உன் காலின் கீழ் நசுக்கி போடுவேன் என்று வாக்கு பண்ணினார். 3 காரியத்தை கர்த்தர் சொன்னார். உங்களை கலங்க பண்ணுகிற சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போட போகிறான். உங்களை வேதனைப்படுத்துகிற சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போட போகிறார். உங்களை கவலைப்படுத்துகிற சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போட போகிறார். விசுவாசிங்க, இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். உங்களை கலங்க பண்ணுகிற சாத்தானை உங்கள் காலின் கீழே கர்த்தர் நசுக்கி போட போகிறார். ஒரு முறை தாவீதை அவருடைய தகப்பனாகிய ஈசாய் அழைத்து, யுத்த களத்தில் இருக்கிற உன் சகோதரர்களை பார்த்துட்டு வா, அவர்களுடைய நல்ல செய்தியை கேட்டுட்டு வா, கொஞ்சம் பலகாரங்களை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்புகிறார். இங்கே அண்ணமாரை பார்த்து நல்ல செய்தியை கேட்க வந்த அந்த சின்ன தாவீதுடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை தோன்றியது. இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிற இந்த கோலியாத்து, இவன் ஒரு பெலிஸ்தியன், விருத்த சேதனம் இல்லாத, தேவனுடைய பிள்ளையாக இல்லாத இவன் எப்படி கலங்க பண்ணலாம்? இன்னொன்று, அவன் பார்த்த காரியம், எல்லாரும் கலங்கி அவனுடைய முகத்துக்கு முன்பாக ஓடி போகிறாங்க. அப்பந்தான் தாவீது கம்பீரமாக சொல்லுகிறான், ஈவன் நிமித்தம் உங்கள் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. நீங்கள் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 11ஆம் வசனம், 32ஆம் வசனம். இந்த 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. சொல்லுகிறான், இவன் நிமித்தம் உங்கள் யாருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. இன்னைக்கும் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக கற்றுச் சொல்லுகிறான். இதுவரைக்கும் உங்களை கலங்க பண்ணின கடனாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், சூழ்நிலைகளாக இருக்கலாம், அவர்கள் நிமித்தம் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கோலியத்தை கர்த்தர் தாவீதின் காலின் கீழ் நசுக்கி போட்டார். கோலியாத்து தாவீதை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கங்கனை கட்டி கொண்டு, கோலியாத்தினுடைய பார்வையில் தாவீது ஒரு சாதாரண அற்ப காரியம், ஒரு தூசி, அப்படியே கசைக்கு பிழிஞ்சிடலான்னு நினச்சான். ஆனால் தாவீதோடு இருந்தவர் யார்? சர்வ வல்லமையில் தேவனாகிய கர்த்தர். உலகம் உங்களை பார்த்து நினைக்கலாம், உன்னை அப்படி நசிக்கிறலான்னு நினைக்கலாம், இல்லாமல் ஆக்கிடலான்னு நினைக்கலாம், உன்னை கலங்க பண்ணலான்னு நினைக்கலாம். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் சொல்லுங்கள்? உங்கள் கூட இருக்கிறவர் யார்? சர்வ வல்லமையில் தேவன். தாவீது கோலியாத்தை பார்த்து சொன்னால், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறான். 1 சாமுவேல் 17:47. நீ நிந்திக்கிற சர்வ வல்லவருடைய நாமத்தினால நான் வருகிறேன்.
பாருங்க, இப்போ கோலியாத்து தாவீதினுடைய காலின் கீழே, வேதம் சொல்லுது, அவன் இருதயத்தில் நெஞ்சில் காலை வைத்து அவன் வச்சிருந்த பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையவே வெட்டினான். இப்போ எங்களுடைய யுத்த வீரன் மறித்து விட்டான் என்று கேள்விப்பட்டு பெலிஸ்தர்கள் ஓடினார்கள். ஒரு நேரத்தில் கோலியாத்தை பார்த்து ஓடினவங்க இப்போ கோலியாத்தினுடைய வீரர்கள் தாவீதை பார்த்து ஓட ஆரம்பித்தாங்க. இதுவரைக்கும் பிசாசை பார்த்து நீங்கள் ஓடினீங்கள, இனி உங்களை பார்த்து பிசாசு ஓட போகுது. உங்களை ஆண்டவர் ஜெய வீரனா ஜெய வீராங்கனையா கத்த மாற்ற போகிறான். உங்கள் காலின் கீழே கத்த சாத்தானை நசிக்கப்படுவான். உங்களை கலங்க பண்ணுகிற, உங்கள் இருதயத்தை கலங்க பண்ணுகிற சாத்தானை காலின் கீழே நசிக்கப்படுவான். ஒரு முறை ஒரு தாயார் அவருடைய கணவரோடு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. பத்திரிக்கை கொடுக்குறாங்க, கண்ணீரோடு கொடுக்குறாங்க. ஐயா, நீங்கள் கல்யாணத்துக்கு வந்துடணும். ஆனால் அவங்க முகத்தில் ஒரு சொட்டு சந்தோஷம் கூட இல்லை. நான் கேட்டேன், உங்கள் மக கல்யாணத்தை முழு மனதோடு தானே நடத்துகிறீங்க? இல்லையா, அதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்திருக்கிறேன். ஐயா, என் மகளுக்கு நிச்சயம் ஆச்சு. நிச்சயம் ஆகி சந்தோஷமாக இருந்தோம். மறுநாள் ஒரு பெரிய ரவுடி வந்தான். அவன் சொன்னான், உங்கள் மகளை நான் தான் திருமணம் செய்வேன், வேறு யாருக்கு திருமணம் செய்து கொடுக்காதீங்க, கொடுத்தீங்க உங்கள் மகளை தூக்கிட்டு போயிடுவேன். ஐயா, இன்னும் 2 நாளில் அவன் என் மகளை தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லி சவால் விட்டுருக்குறாங்க. ஐயா, முதல் பத்திரிக்கை உங்கள்கிட்ட கொடுக்க வந்திருக்கிறோம். ஐயா, பத்திரிக்கைலாம் கொடுக்கலாமா? இந்த கல்யாணம் நடக்குமா? இல்லைன்னா அவன் சொன்ன மாதிரி என் பிள்ளையை தூக்கிட்டு போயிடுவானா? அப்பொழுது ஆவியானவர் ஜெபிக்கும் பொழுது தீர்க்க தரிசனமாய் சொன்னான், சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழ் நசிக்கப்படுவேன். நீங்கள் தைரியமாக பத்திரிக்கை கொடுங்க. மறுநாள் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவன் சொன்ன மாதிரியே அன்னைக்கு அந்த பொண்ணை தூக்குறதுக்காக ரவுடியோடு வந்திருக்கிறான். நேராக போலீஸ்காரங்க வந்து அவனை பிடிச்சி ஒரு குண்டர் சட்டத்தில் அவனை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. கல்யாணம் நடந்துச்சு. தூத்துக்குடியை விட்டு அந்த பெண், அந்த மணமகள் பெங்களூருக்கு கணவனோடு போயிட்டாங்க. அவங்க இருக்கிற இடம் தெரியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசிக்கப்படுவான். உங்களை கலங்க பண்ணுகிற சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசிக்கப்படுவான். அது மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்துகிற சாத்தானை, இருதயத்தை கலங்க பண்ணுகிற சாத்தானை காலின் கீழ் நசிக்கப்படுவான். உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்துகிற, எனக்கு நிறைய பேர் நம்மளை வேதனைப்படுத்துகிறாங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 69, 19, 20 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். தாவீது புலம்புகிறான், மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒருவரும் இல்லை, என்னை தேற்ற ஒருவரும் இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வேதனை இருக்குது பார்த்தீங்களா, அது சரத்தில் இருக்கிற வேதனையோட கொடியது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்க, 1 யோவான் 4:18, பயமானது வேதனை உள்ளது. நம்ம இருதயத்தை வேதனைப்படுத்தும். மனுஷனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும். சில சூழ்நிலைகள் நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும். இன்னைக்கு பிசாசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையையும் வேதனைப்படுத்துகிற அந்த சத்துருவின் கிரியைகளை உங்கள் காலின் கீழே கர்த்தர் நசுக்கி போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 23, 4, 5 வசனத்தை வாசித்து பாருங்க. 6ஆம் வசனம் வரைக்கும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரே என்னோடு கூட இருக்கிறேன்.
அது கோலும் அது தடியும் என்னை தேற்றும். சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களை வேதனைப்படுத்துகிற சாத்தான உங்கள் காலின் கீழே கத்த நசிக்கப்பட போகிறான். வேதாகமத்தில் ஒரு சம்பவம், எஸ்தரின் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, மொர்தெகாய் என்கிற ஒரு சாதாரண மனிதனை ஆமான் என்கிற கொடிய மனிதன் வேதனைப்படுத்துகிறான். நல்ல கவனிங்க. மொர்தெகாய் என்கிற ஒரு மனிதன் மேலே தான் உனக்கு எதிரி. அந்த ஒரு மனிதனை கொலை செய்யணும், அதுக்காக முழு யூத குலத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறான். எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க. மொர்தெகாய் என்கிற ஒரு மனிதனை அழிக்கிறதற்காக முழு யூத குலத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறான். எத்தனை வேதனையான காரியம். முடிஞ்சிச்சா இல்லை. எஸ்தரின் புத்தகம் 7வது அதிகாரம் 10ஆம் வசனம், யார் வேதனைப்படுத்தணும்னு நினைச்சானோ அவனே வேதனைப்படுத்தப்பட்டு மரித்தான். எஸ்தரின் புத்தகம் 7:10 நீங்கள் வாசித்து பாருங்க. ஆமானையே தூக்கு மரத்தில் தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் கோபம் உக்கிரகம் தணிந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களை வேதனைப்படுத்துகிற சாத்தான உங்கள் காலின் கீழே நசிக்கப்படுவான். மாத்திரமல்ல, 3வதாக கடைசியாக உங்கள் இருதயத்தை கவலைப்படுத்துகிற சாத்தான கர்த்தர் உங்கள் காலின் கீழ் நசிக்கப்படுவேன் என்று வாக்கு கொடுக்கிறான். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை கவலை, தேவையில்லாத கவலை, வீண் கவலை, நாளைய தினத்தை குறித்தான கவலை இப்போமே ஆரம்பிச்சிடும். அடுத்த வருஷத்தை குறித்து என்ன செய்ய போகிறோம், இதுவரைக்கும் நடந்துட்டு அடுத்த வருஷம், நம்ம நாளைய அடுத்த வாரம், 2 வாரம் கழித்து நம்ம சில காரியங்களை நினச்சி கவலைப்படுறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களை கவலைப்படுத்த நினைக்கிற, உங்கள் இருதயத்தை கவலைப்படுத்துகிற சாத்தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களை கவலைப்படுத்துகிறது என்ன தெரியுமா? சாத்தான் தான். உங்களை கவலைப்படுத்துகிறது சாத்தான். அந்த சாத்தானை காலின் கீழே நசிக்கப்படுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏன் நீங்கள் கவலைப்படணும்? வேதம் சொல்லுது, 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேலே வச்சுருங்க. அவர் தான் சாத்தானை நசிக்கப்படுவார். எப்போ உங்கள் கவலைகளெல்லாம் ஆண்டவர் மேலே வைப்பீங்களோ அப்பொழுது சாத்தானை கர்த்தர் நசிக்கப்படுவார். நான் சொல்ல ஆமேன்னு சொல்லுவீங்களா? உங்களை கவலைப்படுத்துகிற கடன், உங்களை கவலைப்படுத்துகிற வியாதி, உங்களை கவலைப்படுத்துகிற சூழ்நிலைகள், உங்களை கவலைப்படுத்துகிற மனிதர்களுடைய வார்த்தைகள் அத்தனை ஆண்டவர் மேலே வச்சிருங்க. அப்பொழுது ஒரு பெரிய ஜெயத்தை, எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானத்தை உங்கள் சிந்தையில், உங்கள் இருதயத்தில் கர்த்தர் கட்டளையிடுவா. எனக்கு எத்த குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. வேதாமத்தில் ஒரு வசனம் இருக்குது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனம். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் உங்களுடைய எல்லா கவலைகளையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தானே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். ஆண்டவர் ஒரு குடும்பத்தில் தீர்க்க தரிசனமாக பேசின வார்த்தை. அந்த குடும்பத்தில் 2 வாலிப பிள்ளைகள். தகப்பனார் கடன் வாங்கி வச்சுட்டு எந்த ஊரில் இருக்காருன்னே தெரியாது. கடன் வாங்கினது உண்மைதான். ஆனால் அந்த தகப்பனார், அந்த சகோதரியுடைய கணவர், இந்த 2 வாலிப பிள்ளைகளுடைய அப்பா எந்த ஊரில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க மனைவிக்கு தெரியாது, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் கடன் கொடுத்தவன் கொடிய மனிதன். அவன் வீட்டில் ஹாலில் உட்காந்துட்டு சேரை போட்டுட்டு, நான் குறிப்பிட்ட நாளில் வருவேன்,
எனக்கு அந்த கடனை கொடுக்கணும், இல்லையா உன் 2 பிள்ளைகளையும் எனக்கு தந்துடணும். நான் ஒவ்வொரு பிள்ளைய தூக்கிட்டு போயிடுவேன். கொட்டுறோமா. இந்த தாய்க்கு இருதயமெல்லாம் கவலை, அந்த வாலிப பிள்ளைகளுக்கு இருதயமெல்லாம் கவலை, ஒரு கலக்கம், ஒரு வேதனை, ஒரு கவலை அவர்களை பிடித்து கொண்டது. ஆனால் உண்மையான சம்பவம் என்ன தெரியுமா? அதே மனிதனை தூத்துக்குடியில் ஒரு தேட்டருக்கு முன்னாடி சின்ன 16 வயசு 17 வயசு வாலிப பசங்க நிறைய பேர் சேர்ந்து குத்தி கொண்டு போட்டுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னா, உன்னை கவலைப்படுத்துகிற சாத்தானை காலின் கீழ் நசிக்கப்படுவேன். அப்படி நடந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களை கலங்க பண்ணுகிற சாத்தானை, உங்களை வேதனைப்படுத்துகிற சாத்தானை, உங்களை கவலைப்படுத்துகிற சாத்தானை இந்த மாதத்தில் உங்கள் காலின் கீழே கத்த நசிக்கப்படுவா, ஜெயத்தை கற்றுக் கொடுப்பா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்களை கலங்க பண்ணுகிற சாத்தானை, வேதனைப்படுத்துகிற சாத்தானை, கவலைப்படுத்துகிற சாத்தானை, இவர்கள் காலின் கீழ் நீ நசிக்கப்பட போகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் ஆளுகை கோப்பு கொடுக்கிறோம். ஜெயம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் செல்வமும் செழிப்பும் பெயரும் புகழும் ஆஸ்தியும் அந்தஸ்து உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.